பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. அப்பா, இங்க எங்களுக்கு கூடி வர செய்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே. பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே. பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. கிருபை கிருபை மாறாத கிருபை, நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். ஆமாண்டவரே, நாங்கள் இன்றும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உங்களுடைய மகா பெரிய கிருபையினால இயேசப்பா. எங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து உம்மை வணங்க செய்த என்று உம்மை துதிக்க செய்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. அப்பா, நாங்களாம் தகுதி இல்லாதவர்களா இருந்தும் பாவத்துல மூழ்கி இருந்த பொழுதிலும் எங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு, அப்பா, எங்களுக்காக பல பாடுகளை அனுபவித்து ரத்தம் முழுவதையும் எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு எடுத்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, தலையில் முள்முடி, கைகளில் கால்களில் ஆணிகள், அப்பா, ஈட்டியால் குத்தல், அப்பா, எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்து கொண்டு அப்பா எங்களை மீட்டெடுத்தீரே. சிலுவையில் எங்களை கண்டீரே. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்கள்ல உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க வார்த்தையை படித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்காக, அப்பா, விலை மதிப்பில்லா ரத்தத்திற்காக, குற்றமற்ற ரத்தத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசுவின் ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமெல்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமெல்லா பரிசுத்த ரத்தமே,
இயேசு ரத்தமே, 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 இயேசுவின் ரத்தமே, 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகாவியாகுல வேதனையாய் வியர்வை இரத்தமாய் வெளிவந்ததே. மகாவியாகுல வேதனையால் வேர்வை இரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு ரத்தமே, 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 இயேசுவின் ரத்தமே, 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 மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மனவேதனை நீங்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே. இயேசு ரத்தமே, 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 இயேசுவின் ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசுவின் ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. எங்களுக்காக நீ அனுபவித்த பாடுகளுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் உம்மை துதிக்க செய்த கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு இந்த பிளாட்ஃபார்மை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த கிருபைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய சோதனை காலங்களிலும் நடத்தி கொண்டு வரீங்க. நன்றி ஆண்டவரே. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடாமல் சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்றீங்க. நன்றி ஆண்டவரே. வனாந்திரத்தில் நடந்தாலும் பாதையை உண்டு பண்றீங்க. நன்றி ஏசப்பா. காலடி தெரியாமல் போனாலும் நீங்க பாதையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நன்றி ஏசப்பா. இங்க வருகிற ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. சாட்சியாய் நிறுத்துறீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னும் அதிகமான பேர் இந்த இடத்தில் கூடி வர செய்ய போற கிருபைக்காக நன்றி. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி. இங்க பேசும் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல கேட்க வர ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களும் இதை கேட்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காகவும் நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளுக்காகவும் மறுபடியுமாக உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்தி அப்பா, இன்னும் ஒரு பாடலை நாங்கள் அப்பா, இன்னும் ஒரு துதியை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ, கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும். சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிலுவையின் அன்பை
உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன், துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன், துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன், சத்துருவை நேசிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன், சத்துருவை நேசிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கிற இதயத்தை எங்களுக்குள்ளே நீங்கள் ஊற்று போற கிருபைக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க பேச போகிற சகோதரியை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை மறைத்து நீங்க பேசுங்க, எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிங்க. துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். Thank you, Ruby. Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் சிஸ்டர் சரோஜினி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord, sister. பிரைஸ் லார்ட் பிரதர். எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நல்ல நேரத்திலும் ஒரு அருமையான ஒரு ஆராதனை பகுதியில கலந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாடல்களை மூலமாக ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொண்டோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கும் நம்ம வேத பகுதிக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். எல்லோருமே கொஞ்சம் பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லாட்டியும் கஷ்டமா இருக்கும். அதனால எல்லாரும் வாசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியா சீக்கிரம் நம்ம நேரத்தோட முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். ஆமென். இந்த நாட்கள்ல லெந்து நாட்கள் சொல்லி அநேக திருச்சபைகள்ல கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அவருடைய அந்த பாடுகளின் ஆசீர்வாதங்களையும் தியானித்து உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. நிறைய பேர் இதெல்லாம் பைபிள்ல இருக்கா, இதெல்லாம் சொல்லியிருக்கா, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. யார் எப்படி வேணா போகட்டும், நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவருடைய பாடுகளை நாம் உணரலாம். அதன் ஊடாக நாம் கற்றுக்கொள்ள போகிற அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அநேக முறை பாடுகள் உபத்திரவங்கள்னாவே எனக்கு சகோதரன் ராஜா அவர்கள் நம்ம குரூப்ல ரொம்ப நல்ல மெசேஜ் அது குறித்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நான் விரும்பி கூட கேட்கறது உண்டு. இந்த நாள்லயும் கூட பாருங்க, நாம் அவரோடு கூட மரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, எனக்கு ஒரு வியாதி போகாதா, இல்லை என் வீட்டுல உள்ள இந்த பிரச்சனை தீராதா, என்னுடைய வறுமை மாற்றப்படாதா, ஏதோ ஒரு தேவையோடு கூட தான் நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட வந்திருப்போம். நான்லாம் ஒரு தேவையோடு தான் நான் வந்தேன்.
எங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் தீராதா? இந்த தேவன் எனக்கு தீர்த்து வைத்து விட மாட்டாரா? இவர்கிட்ட ப்ரே பண்ணா கிடைக்கும்னு சொல்றாங்களே, அப்ப நம்ம அவர்கிட்ட அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன். ஆனா அதை ஆண்டவர் செஞ்சாரான்னா, உண்மையா சொல்லட்டுங்களா, நான் எந்த விஷயத்துக்காக ஆண்டவர்கிட்ட வந்தேனோ அந்த விஷயம் இன்ன வரைக்கும் இழுபறிதான். நான் குறிப்பா ஒரு காரியத்துக்காக நான் ஆண்டவரிடத்துல வந்தேன். ஆனா அந்த குறிப்பா அந்த காரியம் இன்ன வரையிலுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம்தான். அது அப்படியே நான் கேட்டதெல்லாம் அந்த விஷயத்துல எனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னா, தேவன் செய்யல. செய்யாமலும் அவர் இல்ல, அவர் எதோ பண்ணாரு, ஆனாலும் அது சரிப்பட்டு வரல. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அப்போ ஆஹா, நான் கேட்டது எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சிருந்தா நான் பின்னாடி போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியல. ச்சே, நம்ம இதுக்காகவா ஆண்டவர்கிட்ட வந்தோம்? எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறாருப்பா. ஆச்சரியமா இருக்குது. பைபிளை படிக்க படிக்க அவர்கிட்ட நெருங்க நெருங்க நான் எதுக்கோ வந்தேன். ஆனா ஆண்டவர் என்னைய தொட்டாரு. நான் எதையோ தேடி நான் இங்க வந்தேன். நிம்மதியை தேடி வந்தோம். சுருக்கமா சொல்ல போனா நிம்மதியை தேடி வந்திருக்கோம். இல்ல ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும்னு வரோம். ஆனா அது எனக்கு சால்வே பண்ணல. அதுல எனக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஆனா இயேசுவை நான் பிடித்து கொண்டேன். அப்போ இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் அதிகமாயிருச்சு, ரொம்ப அதிகமாயிருச்சு. ஈவன் நம்ம மனசுல நம்மளுக்கு அதிகமா ஆழமா சப்சைடா நமக்கு என்ன பதிஞ்சிருக்கு கான்சியஸ்ல அன்கான்சியஸாவே என்னன்னா, as a ஒன்லி blessing அப்படிங்கிறது தான் அதிகமா பதிஞ்சிருக்கு. ஒருவேளை நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ, எனக்கு ஒரு பாடு வந்தாலோ, எனக்கு ஒரு உபத்திரவம் வந்தாலோ, எனக்கு ஒரு துன்பம் வந்தாலோ அதை சகிப்பதற்கு நான் தயாராக கூட இல்லை. ஏன்னா நம்ம மனசு என்ன சொல்லுது, இதெல்லாம் நமக்கு வரக்கூடாது, இதெல்லாம் நமக்கு ஏன் வரணும், நம்ம கூட தான் ஆண்டவர் இருக்காரே, அப்புறம் ஏன் இதெல்லாம் வருது, அப்போ தேவனே எனக்கு கொடுக்குறாரா இல்ல சாத்தான் கொடுக்குறானா எனக்கு தெரியாது, எப்படியோ எனக்கு ஏன் இதெல்லாம் வரணும் வரக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கிற ஒரு சூழ்நிலையில அநேகர் காணப்படுறது. நன்மை கொடுத்தா வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலரை நிறைய நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா செய்வார். நானே நினைப்பேன், என்ன ஆண்டவரே என்ன எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே, இப்படிலாம் இருக்காங்களே, இவ்வளவு பிளெஸிங் எல்லாம் இருக்கு. பொறாமைன்னு சொல்ல முடியாது, சிலரை யோசிச்சு பார்ப்பேன். அப்போ எனக்கு தோணும், இதெல்லாம் இருந்தாதான் அவங்க ஒருவேளை வருவாங்களா இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன்றதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நாம் அவரோடு கூட 11வது வசனம், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அப்ப அவரோடு கூட நான் மரிக்கிறதுக்கே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதை நம்ம மறந்து போயிடுறோம். நமக்கு வாங்க ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் பால் ஓடும் தேன் ஓடும், எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீங்க தேடுங்கள், அப்பொழுது பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட வழங்கப்படும். கூட்டி கொடுப்பார், அது வேற விஷயம். ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் இந்த பாடுகள். இந்த வசனத்துல இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட மரிக்க வேண்டும், அவரோடு நாம் பாடுகளை சகிக்க வேண்டும், நாம் தீமையை சகித்து கொள்ள வேண்டும், துன்பப்பட வேண்டும், கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். இது எல்லாமே நெகட்டிவ் ஷேடு மாதிரி தெரியுது. ஆனா இதுக்குள்ள அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் புதைந்திருக்கிறது. வாங்க நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். பாருங்க வசனம் கலாத்தியர் 2:20 வாசிப்போம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். பாருங்க, ஆமென். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இன்றைக்கு நமக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேனா? நிறைய நேரம் நம்ம அதை
யோசிச்சு ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு இந்த நேரத்துல அது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தேவன். நான் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறேனா, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேனா? ஆனா பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். முற்றிலுமா நான் இயேசுவோட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்றார். அப்போ அவருடைய உணர்வுகள், அவருடைய வாழ்க்கை முற்றிலுமா சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டேன், நான் சிலுவையில அடிச்சிட்டேன்னு சொல்றாரு இங்க பவுல். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அதாவது இன்னைக்கு கிறிஸ்துக்காக மறிக்கிறதுக்கு ரெடியானா கூட ரெடியா இருப்பாங்க. என்னையெல்லாம் யாராவது கட்டி தூக்கிட்டு வந்தாங்கன்னா நான் பயப்படுவேன், பயப்பட மாட்டேன், கண்டிப்பா பயப்பட மாட்டேன், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ஆனா சிலுவையிலே நாம் மறித்திருக்கிறோமா? இன்னைக்கு மிஷினரியா போங்கன்னா கூட ரெடியா இருப்போம். இல்ல எதனா பிரச்சனை வருங்க, இங்க ஊழித்து போனீங்கன்னா அவ்வளவுதாங்க அப்படின்பாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், ஏதோ ஒரு தைரியத்தை ஆண்டவர் தருவாரு. அதெல்லாம் ஆண்டவருக்காக நிறைய விஷயம் உயிர் கொடுக்க கூட அநேகர் ரெடியா தான் இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே என்னன்னா, நம்முடைய உள்ளார்ந்த மனுஷன், நம்முடைய சுபாவம், பழைய ஜென்ம சுபாவம் அல்லது நம்மளுடைய பழைய காரியங்கள், அந்த பழைய பவுலே இல்ல, சவுலே இல்ல, அவர் டோட்டலா டிமாலிஷ்ட் ஆயிட்டாரு. அவர் டோட்டலா அவரை தன்னைத்தான் சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்துட்டாரு. அங்க ஒரு மிகப்பெரிய மரணத்துக்கு தன்னை ஒப்புவித்து விட்டார். இனி இந்த உயிர்ல உடம்பு மட்டும்தான், உடம்புல ஒரு உயிர் தான் பிழைச்சிருக்குது. அதுவும் எதுக்காக? அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக. அதுவும் எதற்காக? அவரை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைத்திருந்து, இந்த சரீரத்துல நான் பிழைத்திருந்து அநேகருக்கு இயேசுவை கொண்டு சொல்ல வேண்டும் என்று நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்றார். அப்போ சிலுவையில அறையப்பட்ட ஒரு அனுபவம், இன்னைக்கு நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள இல்லாம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆனா அதை திரும்பவும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? ஒருவேளை நான் 18 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுட்டு இருந்தேன், இவ்வளோ காலங்கள் கடந்து வந்திருக்கிறேன், எத்தனையோ சூழ்நிலைகள்ல இதெல்லாம் நம்ம கரெக்டா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இந்த காலகட்டத்துல நான் எப்படி இருக்கிறேன்? நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சுங்க, 30 வருஷம் ஆச்சுங்க, பல வருடங்கள் கடந்து போயிருச்சு. இன்னைக்கு நம் சிலுவையில அறையப்பட்ட அனுபவத்தோட இருக்கிறோமா? அது நமக்கு நாம நிதானித்து அறிவோம். கலாத்தியர் 6:14 வாசிப்போம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். ஆமென். பாருங்க, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுலுக்கு மேன்மை பாராட்டிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. சில இடத்துல கோபமாயி சொல்லுவார். அவர் பைத்தியக்காரன் சொல்றது போலதான் சொல்றேன், அவர் பெருமையா சொல்லிக்கல, பைத்தியக்காரன் சொல்ற மாதிரி சொல்றேன், நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், நான் எனது பரிசேயன், பரிசேயனா இருக்கிறாரு, யூதனா இருக்கிறாரு, கிரேக்கருக்கு கிரேக்கனா இருக்கிறாரு, மிகப்பெரிய படிப்பாளி, சொல்லப்போல பினான்சியலாவும் அவர் ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவர் தான். அவருக்கு பெருமை பாராட்டிக்க நிறைய விஷயம் இருந்தது. ஆனா அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணி குப்பையா நினைச்சு அதெல்லாம் அவர் தூக்கி போட்டுட்டு அவர் தன்னை மேன்மை பாராட்டினா அது சிலுவையை பத்தி தான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, சிலுவை தியானத்தை நீ ஏன் பண்ற? அது நம்ம பைபிள்ல இருக்குதா? அப்படி இருக்குதா? இது எதுக்கு தேவையில்லாத கேள்வி. யாரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதாவது பயபக்தி இல்லாம போயிருச்சு ஜனங்களுக்கு. ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா நீ ஃபாலோ பண்ணலன்னா பரவாயில்ல, பட் அவங்கள போய் ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்? நீ உனக்கு இன்னைக்கு உட்கார்ந்து பைபிள் படிக்கவே விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. யாரோ ஒருத்தன் பைபிள் படிச்சுட்டு போறான், அவன் சர்ச்சுக்கு போறான், டெய்லி இந்த நாட்கள்ல போய் ஏதோ விரதம் இருக்கிறான், ஆண்டவரை தேடுறாங்களா, சந்தோஷம்.
அவ்வளோ வந்து பயபக்தி அற்று போயிடுச்சு இன்னைக்கு. எதை வேணா சொல்றது, எதை வேணா ஃபேஸ்புக்ல புக்ல போடுறாங்க, எதை வேணா உபதேசம் பண்றாங்க, ஆளுக்காள் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க. சிலுவைய டெய்லியும் தியானிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். டெய்லியும் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, சிலுவையில நான் உலகத்தை சிலுவையில் என்ன பண்றாரு? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. தன்னை மட்டும் சிலுவையில அவர் அடிக்கல, இந்த உலகத்தையே நான் சிலுவையில அடிச்சிட்டேங்கிறாரு. இந்த உலகத்துல உள்ள எதுவுமே எனக்கு வந்து ஒர்த்து இல்லைங்கிறாரு. நிறைய நேரத்துல இன்னைக்கு சபைக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு அவல நிலை என்னன்னா, இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள வரும்பொழுதும் ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டு வராங்க அப்படின்னா அவங்களுடைய ரட்சிப்பை குறித்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில அவங்க எப்படி வளர்ந்துருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கர்த்தர் அவங்களுக்கு எவ்வளவு வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், ஆவியின் கனியை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டுறாங்க. ஏன் ஒரு பெண் எடுக்கும் போதோ, பெண் கொடுக்கும் போதோ, ஒரு ஒரு ஆணை ஒரு மேரேஜுக்காக செலக்ட் பண்ணும்போது கூட இந்த ரட்சிப்பெல்லாம் ஓரம் கட்டிடுறாங்க. இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை, இந்த ரட்சிப்பெல்லாம் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு கேள்வியே இல்லை. அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்களா, வசனத்தின்படி வாழுவாங்களா, வசனத்தின்படி நடப்பாங்களா, அவங்க குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவாங்களா, அதை பத்திலாம் யாருக்குமே இன்னைக்கு கேள்வி இல்லை. இன்னைக்கு எல்லாம் மேம்போக்கா உலக பிரகாரமா அவங்களுக்கு என்ன இருக்கு, உலக பிரகாரமா அவங்க வெல் செட்டில்டா, உலக பிரகாரமா அவங்க பணம் இருக்குதா, பதவி இருக்குதா, பட்டம் இருக்குதா, இதை சொல்லுவாங்கல்ல, ஏஃபார ஏஜ்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துருவாங்க, இசட் வரைக்கும் எல்லாம் பார்த்துருவாங்க. அது ஏதோ மேரேஜுக்கு பாக்குறாங்கன்னா கூட ஓகே, ஏதோ அவங்க கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் வாழணுமேனு பாக்குறாங்க. பேசுறது கூட இப்ப அதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பழகுறது கூட அதை தான் பாக்குறாங்க. எளிமையா யாரும் வந்து அவங்க ஆவிக்குரிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறத யாரும் பாக்குறது இல்லை, ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அப்போ புதுசா உள்ள வரவங்களோட நிலைமை என்ன ஆகும்? கொஞ்ச நாள் ஆண்டவர் அப்படியே தேடின்னு இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு புரிஞ்சிடும், டே இங்க வந்தாலும் பணம் தாண்டா முக்கியமா இருக்கு, இங்க வந்தாலும் எனக்கு பொருளை வச்சுதான் நம்மளை எடை போடுறாங்க, இங்கேயோ நம்மளை ஏதோ ஒரு கேஸ்டிசம் பாக்குறாங்க, இங்கேயோ நான் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பின்வாங்குவான். சரி, பணம் தானே முக்கியம், அப்ப நம்ம பணத்தை சம்பாதிக்கிற வேலையை பார்ப்போம். சம்பாதிக்கணும், எல்லாரும் தான் சம்பாதிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அப்போ அவங்க ஃபோக்கஸே மாறிடுது. ஏன்னா சபையில எது முக்கியம், நமக்குள்ள ஒரு ஐக்கியத்துல எது முக்கியம் அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்தாத போது எப்படி வரவங்க அது முக்கியம்னு நினைப்பாங்க? அவங்க முக்கியமா அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு? உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். டோட்டலா அவர் தன்னை வந்து அவர் இல்லை இப்போ. அதுதான், அதனாலதான் அவரால் இவ்வளோ ஓட முடிஞ்சிருக்கு ஆண்டவருக்காக. அவர் ஓடி இருந்தாருன்னா அவர் அந்த முஞ்சி போன எருசலேம அது பக்கத்துல ஏதோ 2 நாடு போயிருப்பார். ஆனா அவர் ஓடல, அவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே அவரை ஓட வச்சாரு. அவர் முற்றிலுமா தானே பயப்படவே இல்லை. பாருங்க, எங்க பூசினாலும் போனாரு. உன்னை கட்டுவாங்க, உன்னை வெட்டுவாங்க, உன்னை உதைப்பாங்க, உன்னை சிறைச்சேதம் பண்ணுவாங்க, ஆனாலும் போனாரு. எங்கேயுமே எதுவுமே பவுலை தடை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா முற்றிலுமாய் அவர் சிலுவையில் தன்னை அறையுண்டவராக பார்த்தாரு. உலகத்தை சிலுவையில் அடிச்சிட்டாரு. சிலுவைக்கு முன்னாடி உலகத்தை அவர் பெருசா பார்க்கவே இல்லை. அரசாங்கத்துக்கு அவர் பயப்படல, அதிகாரிகளுக்கு அவர் பயப்படல, எந்த மனுஷர்களுக்கு பயப்படல, எந்த யூதர்களுக்கும் அவர் பயப்படல. ஏன்னா அவரா இருந்தா தானே பயப்பட போறாரு. அவர் அவராக இல்ல, கிறிஸ்துவாக இருந்தார். கிறிஸ்து விட்டுட்டு போன மீதியை முடிச்சது மாதிரி இருக்கும் பாருங்களேன் பவுலோட வாழ்க்கை. இயேசு ஒருவேளை இன்னும் கண்டினியூவா இருந்தா என்னென்னலாம் பண்ணிருப்பாரோ அது எல்லாத்தையும் பவுல் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கு. இயேசு வந்து அங்க எருசலேமுக்கு மட்டும்தான் வந்தாரு. பவுல கொண்டு தேவன் எல்லாம் நிறைய தேசங்களை சந்தித்தார். பவுல் மாத்திரம் இல்ல, அன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்,
தோமாவை குறித்து கூட பார்த்தோம். இன்னும் நான் அந்த புக் கூட ஃபுல்லா முடிக்கல. இன்னும் அவர் கேரளா செஞ்ச ஊழியங்கள்லாம் ரொம்ப அதிகமா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அங்க உள்ள ஊழியங்கள். நம்ம தமிழகத்துல செஞ்ச ஊழியங்களும் கேரளா ரொம்ப அதிகமா பண்ணியிருக்காரு. அப்போ இங்க பவுல் மாத்திரம் கிடையாது, பேதுருவா இருக்கட்டும், அவருடைய சீஷர்களா இருக்கட்டும், எல்லோரும் அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்து எனக்கு மேன்மைன்னு சொல்லி அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். கிறிஸ்துவை குறித்தே அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். தங்களை சிலுவையில அறைந்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம எந்த எந்த அளவுக்கு இருக்கிறோம்? நம்ம என்னையே நான் நிதானிச்சு பார்க்குறேன். எப்பவுமே சரி மெசேஜ் கொடுக்கும்போது நான் என்னதான் முதல்ல வச்சுக்கிறது உண்டா, ஏன்னா என்னதான் அது முதல்ல நியாயம் தீர்க்க போகுது, அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு அது. அப்போ இந்த நாள்ல கூட நம்ம அதை சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. சிலுவையில உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். உலகத்தையும் அவர் சிலுவையில் அடிச்சிட்டாரு. இப்போ முடிஞ்சு போச்சு. இந்த மற்றவங்களால எவ்வளோ அவிசுவாசம் உருவாகுது சில சூழ்நிலைகள் எல்லாம். ஊழியத்தை விட்டுட்டு நான் நிறைய நாள் பின்வாங்கி போறதுக்கு காரணம் அநேகருடைய வார்த்தைகள். உலகம் என்னை பாதிச்சிருக்கு. அப்போ அவங்க அப்படி என்ன சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும், அவங்களுக்கு நம்மளை ப்ரூஃப் பண்ணி காட்டணும். இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. யாருக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேத வசனத்துக்கு தான் நம்ம உண்மையா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இங்க பவுல் பாருங்க, அவர் மரிக்க வேண்டும், அவர் பாடுபட வேண்டும், அவர் மரிக்க வேண்டும்னு நான் சொல்றேன். அந்த டாபிக்ல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ நாமும் மரிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஆசைகள், இச்சைகள், அல்லது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய பழைய மனுஷன், பழைய சிந்தனைகள், பழைய சுபாவங்கள், அது அப்பப்போ தலை தூக்குதா இல்லையா பாருங்க நம்ம வாழ்க்கையில. இதெல்லாம் முற்றிலுமாக ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைய போல. ரட்சிப்புங்கிறது என்னைக்கும் ஒரு நாள் முடியறது இல்லை. ஒவ்வொரு நாளும் அது தொடரக்கூடியது. ஒவ்வொரு நாளும் நம்மளை ரெனியூவல் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்குள்ள நம்மளை பலப்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது. புதிதாய் பிறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இங்க பாருங்களேன், பிலிப்பியர் 3:10 வாசிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஆமென். ஆமென். பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். பாடுகள்ல ஒரு ஐக்கியம், பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. அப்போ நம்ம சிலுவையில அறையப்பட்டால்தான், நான் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால்தான், நான் அந்த மரணத்தோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியம், அவருடைய மரணத்துக்குள் மரணமாக நான் உள்ள போனாதான் நான் கிறிஸ்துவோடு கூட நான் எழுப்பப்பட முடியும். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்பப்பட முடியும். அதுக்கு தகுதியாக முடியும். அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, தகுதியாக முடியாது. இப்போ மேம்போக்கா எதுவுமே இங்க நடக்காது. வெறுமனா நான் ஆண்டவரை கும்புறதாலேயோ அல்லது ஜெபம் பண்றதுனாலயோ ஆலயத்துக்கு போறதுனாலயோ நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா இருப்பதுனாலயோ நான் அங்க பொழிப்பிட முடியாது, உயிர்த்தெழுதலை காண முடியாது. உயிர்த்தெழுதலின் நாள்ல ஒருவேளை எத்தனையோ பேர் கைவிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? அவர்கள் சிலுவையில அறையப்படாவிட்டால், கிறிஸ்து எப்படி மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்படி நாம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுதுன்னு சொன்னார். கிறிஸ்து கூட அந்த மரணத்துக்குள்ள போகணும்னு முடியல, ஏன்னா அவரும் மாம்சத்துல தான் அங்க இருக்காரு. ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்துக்குள்ள அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்க்கணும்னா
இந்த பாடுகளோடு நாம் ஐக்கியப்பட வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள். இந்த உலக பிரகாரமா வர அந்த மற்ற பாடுகள் இருக்குது, மற்றவனுக்கும் வருது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. மற்றவனுக்கு வர பிரச்சனைக்கும் நமக்கு வர பிரச்சனைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிமித்தம், கிறிஸ்துவுக்காக பிழைப்பது நிமித்தம், கிறிஸ்துவுக்காக எதையாவது கிரியை செய்வது நிமித்தம் எத்தனையோ பாடுகள் வருங்க. பாடுகள் வராம இருக்கவே முடியாது. பாடுகளே வரலன்னா தான் யோசிக்கணும். அப்போ இந்த பாடுகள் எல்லாம் என்ன பண்ணுது, அவரோட நம்ம மரணத்துக்குள்ளாகும் போதுதான் நாம் உயிர் தெழும்பப்பட போகிறோம். இந்த ரகசியத்தை பவுல் இங்க சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போ நாம் கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும் என்பது எவ்வளவு அவசியமாக காணப்படுகிறது பாருங்க. பிலிப்பியர் 1:21 வாசிப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு கிறிஸ்தவனை உருவாக்கணும்னா இப்படிதான் உருவாக்கணும். அறகுற விசுவாசியை உருவாக்கி விட்டுட்டு போக கூடாதுங்க. கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்னைக்கும் கிறிஸ்தவ வீடுகள்ல சாவுன்னா அழுகதான் செய்யறோம். பிரிவு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த சாவு நமக்கு ஆதாயமாக இருக்கிறது. ஏன்னா நாம அவரோட கூட போய் இருக்க போறோம், அவருடைய சன்னிதானத்துல போய் இருக்க போறோம், அவர் மடியில போய் தவழ போறோம், அவருடைய மார்புல போய் சாய்ந்து கொள்ள போறோம். நான் இதுவரைக்கும் பார்க்காத கிறிஸ்துவ நான் பார்க்க போறேன், அவரோடு கூட இருக்க போறேன். இந்த உலகத்துல உள்ள பாடுகள் எல்லாம் நீங்கி, இந்த உலகத்துல உள்ள துக்கங்கள் எல்லாம் நீங்கி, இந்த உலகத்துல உள்ள வேதனைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியோடு கூட அவரோடு கூட போய் இருக்க போறோங்கிறது ஆதாயமா நமக்கு அது ஆதாயம் இல்லையா சொல்லுங்க? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆயிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அவருக்கு என்ன ஆசைப்படுறாராம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதனால இன்னைக்கு செத்த கூட நான் அவர்கிட்ட போயிட போறேன், எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு, நான் அவர்கிட்ட போக தான் ஆசைப்படுறேன். ஆனாலும் எனக்கு சில வேலை இருக்குதே, ஆனாலும் இன்னும் அநேகரை கொண்டு வர வேண்டிய, ஆண்டவர்கிட்ட கொண்டு வர வேண்டிய காரியம் இருக்குதே, நான் இங்க இருந்தேன்னா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே, சபைக்கு பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு எதை தெரிந்தெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்க வேண்டும், நான் மரிக்கணும், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கணும். இவரு யோவான் சொல்வார்ல, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். அங்க சிறுகன்னு சொல்றாரு, இங்க இவரு நான் சத்தாலே பரவாயில்லன்றாரு. நான் என்னுடைய ஜீவன் போகணும், நான் சிலுவையில மரிக்கணும், என்னுடைய உணர்வுகள் மரிக்கணும், என்னுடைய பழைய மனுஷன் மரிக்கணும், என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே இங்க வேலை ஆக கூடாது. ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அவரோட மைண்ட் அவரா இருக்கணும் நானுங்கிறாரு. ஃபுல்லா கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்காரு, நான் அவருடைய அச்ச அடையாளங்களோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுவாரு. ஸோ இங்க பவுல் சொல்லி இருக்கிறாரு, அநேகர் சொல்லாம இருக்கலாம், அநேக தேவதாசர்கள் இப்படிதான் கர்த்தருக்குள்ள இருந்தார்கள், இப்படிதான் கர்த்தருக்காக மரணத்தை கூட அழகாக அதை கூட சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், அவரோடு கூட பாடுபடவும், அவரோடு கூட சிலுவையில அறையப்படவும், அவரோடு கூட மரணிக்கவும் அந்த அதை பாக்கியமாக நினைத்தார்கள். இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி தரதுக்கே ஆள் இல்லை, இதெல்லாம் சீஷர்களா இருக்க முடியாது. அப்போ அவங்க ஒரு வேடிக்கையாளர்களாக, அது எப்படி சொல்றது, பார்வையாளர்களாக தான் இருக்க முடியும், பார்ட்டிசிபேட் பண்றவங்களா இருக்க முடியாது. நம்ம வெறும் பார்வையாளர்களை ஏற்படுத்தி விட்டு போயிடக்கூடாது, ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி விட்டு போய்விடக்கூடாது, சீஷர்களை ஏற்படுத்த வேண்டும். நான் முதல்ல சீஷனா இருக்க வேண்டும். நான் ஒரு பார்வையாளரை போல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கிறிஸ்டியானிட்டியில ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கலாம், வசனம் நல்லா ஊறி இருக்கலாம், பாட்டு நல்லா பாடிட்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஆண்டவரோடு கூட மரிப்பதற்கும் நான் ஆயத்தமா, பாடுபட நான் ஆயத்தமா, போராட்டம் வரும் அதுக்கு நான் ஆயத்தமா? எத்தனை பேருக்கு ஆயத்தம் இருக்குது?
எனக்கே இல்லைன்னு சொல்லலாம். இவ்வளோ பேசுறேன் பாத்தீங்களா? ஆனா எனக்கு வந்து என்னை வந்து எப்படி சொல்றது, என்னை சென்சிட்டிவா யாரனா டச் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வார்த்தைகள் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிடும். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த வார்த்தையெல்லாம் நம்மளை பாதிக்கவே கூடாது. நம்மளை பாதிக்கக்கூடியது வேத வசன வார்த்தையா இருந்தா நல்லது. இந்த உலகத்தோட வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து குப்பையா போயிடணும். அதெல்லாம் கேட்டுக்கவே கூடாது. அதுக்கெல்லாம் உள்ளேயே வர இடமே கொடுக்கவே கூடாது. கொடுத்தோன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை அம்பவா போயிடும். அப்போ எங்க அம்பவா போறதுக்கு காரணம் என்ன? இந்த வசனத்தை எல்லாம் நம்ம தியானிக்க மாட்டோம். இப்படிப்பட்ட வசனங்களை நம்ம எடுத்து பிரசங்கம் பண்றதுக்கு முடியல. அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்க முடியல. இதெல்லாம் நமக்குள்ள ஆழமா இறக்கல. அப்போ ஒரு பாடு ஓடும்போது ஒரு விசுவாசி சோர்ந்து போகுது. ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடுறாங்க. ஊழியத்துல சில பாடு வரும்போது நிக்காம பின்னிட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா நம்ம பின்பற்ற வேண்டியது இந்த வேத வசனங்களை தான். உலகத்தின் வார்த்தைகள் யார் என்ன சொன்னா என்ன, யார் என்ன போனா என்ன, நம்மளை என்ன அவமானப்படுத்தினா என்ன, நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினா என்ன, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம அவரோட மரணிக்க கூட ஆயத்தம்னு தான் வந்திருக்கிறோம். அப்போ அவமானப்படுறதுக்கும் ஆயத்தமா இருக்கணும். சரிங்களா? பாருங்க, ஆஹ் கலாத்திய இதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லோரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனம் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். பாருங்க, அந்த மேல உள்ள விஷயங்கள் நம்ம நல்லாவே அறிஞ்சிருப்போம். ஒரு ஊழியக்காரர் இப்படி இருக்கணும்ப்பா, அப்படி இருக்கணும்ப்பா. ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு குவாலிட்டி, அந்த தேர்டா இருந்தாலும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி, தீமையை சகிக்கிறவனாயும் இருக்க வேண்டும். நமக்கு யாரோ தீமை வந்து செய்யறாங்க, இல்ல தீமை வருது, நம்ம எதிர்பார்க்காத தீமை வருது. ஆண்டவரே உமக்காக தானே ஊழியம் செய்யறேன், உங்களை தானே தேடிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் உங்க பிள்ளையா தானே இருக்கிறேன், உங்க வசனத்துக்கு பயந்து நடக்கிறேனே, நான் நல்ல வழியில போறேனே, எனக்கு ஏன் இந்த தீமை வருது? ஆனா வசனம் என்ன சொல்லியிருக்குது? தீமையை சகிக்கிறவனுமாயும் இருக்க வேண்டும். பவுலுக்கு மட்டும்தானா இது? இல்ல. ஊழியக்காரனுக்கு மட்டும்தானா இது தகுதி? இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் தகுதி. சீஷன், நம் தேவனுடைய பிள்ளைங்க, அவருடைய சீஷர்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சீஷர்கள் தானே இங்க ஊழியக்காரங்கன்னு தனித்தனியா வருது, அவ்வளவுதானே தவிர இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு வசனம் தான். அது என்ன காரியம்? தீமையை சகிக்கிறவனுமாயும் இருக்க வேண்டும். நம்ம தீமையை பார்த்து எதிர்க்கிறோம், தீமையோட கூட போராடுறோம், தீமையோட கூட எதிர்த்து நின்றுட்டு பிரச்சனையை வாங்கிட்டு வரோம், இல்ல ஏதாவது ரியாக்ட் பண்றோம். அப்போ ஆண்டவர் அங்க நமக்காக ரியாக்ட் பண்றதுக்கே இடம் இல்லாம போயிடும். அப்போ தீமையை சகிக்கிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:8 வாசிப்போம். அதோட ஆகையால் பின்பகுதி நம்ம வாசிப்போம். நம்முடைய வாசிங்க. கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. ஆமென். இப்படி பிரசங்கம் பண்ணணும். உம் பாப்பா வாழ்க்கை அப்படியே சூப்பரா இருக்கும். அப்படியே அப்படி இருக்கும், ஒரே லைட்டு புகையுமா இருக்கும்ல சொல்லி கூட கூடாது. தீங்கு அனுபவிக்க நீ ரெடியா வா. ஏன்னா அதுலதான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது. அப்பதான் நீ உயிர் தெழுந்திருக்க முடியும். சில வழியில போனாதான் சில விஷயங்களை சாதிக்க முடியும். இதுதான் வழியை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது. ஏசப்பா சிலுவையில அடிச்சிருக்காங்கன்னு சொல்றது கூட சிலருக்கு வெக்கமா இருக்குது. சில சிலுவைய வெக்கமாக நினைக்கிறாங்க. இயேசு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது, காலேஜ் படிக்கும்போது நான் யார் பார்த்தாலும் பிரைஸ் லார்ட்னு சொல்லுவேன். நான் வந்து ஹிந்து பொண்ணு, அவங்களாம் கிறிஸ்டின் பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு சொன்னா, என்னப்பா நீ அங்க பார்த்தாலும் பிரைஸ் த லார்டுன்னு சொல்ற, நீனு யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நீ ஆனா பரவாயில்லப்பா
அது அப்போ பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்கன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க. ம். இதுல பிரைஸ் த லார்டுன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது ஒரு கிறிஸ்தவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. மாறானாதா ஏதோ ஒண்ணு சொல்றோம், ஏதோ ஒண்ணு சொல்றோம். ஒருத்தர் அந்த காலத்துல ஒரு காலகட்டத்துல ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப இதைதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். அதை சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது. அப்புறம் எங்க இயேசு போய் சொல்றது, அப்புறம் எங்க போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது? அப்போ அத அத குறித்த அந்த சாட்சியை குறித்தாவது, கிறிஸ்துவனுடைய சாட்சியை குறித்தாவது, நான் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது, பாருடா உங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா அவனை பிடிச்சி ஜெயில எல்லாம் போட்டிருக்காங்கன்னு கேலி பண்ணுவாங்க. எவ்வளவு பேசியிருப்பாங்க. இதோட நம்ம பைபிள்ல எழுதியிருக்கிறத மட்டும்தான் பாக்குறோம். இதுக்கு பின்னாடி என்னென்ன கழுவி ஊத்தி இருப்பாங்க, என்னென்ன மட்டம் தட்டி இருப்பாங்க, என்னென்ன அவமானப்படுத்தி இருப்பாங்க, அதெல்லாம் இங்க தெரியல நமக்கு. அப்படி இல்ல, அதெல்லாம் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. இதெல்லாம் குறிச்சு நீ வெட்கப்படாத, சிலுவையை குறித்து வெட்கப்படாத, பாடுகளை குறித்து வெட்கப்படாத, தீய வார்த்தைகளை குறித்து வெட்கப்படாத. நீ வெட்கப்படக்கூடாது. சில நமக்கு வெட்கமா இருக்கும். நம்மள அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, ஊழியத்தை செய்ய போகும்போது ஏதோ ஒண்ணு சொல்லி நம்மளை வெக்கத்துக்குள்ள படுத்துவாங்க, வெக்கத்தை கொண்டு வருவாங்க. நம்ம இங்க வந்ததுனால தானே நமக்கு இந்த மாதிரி ஆச்சு, இதை ஏன் நம்ம செய்யணும்? எங்க கணவர் அடிக்கடி சொல்லுவாரு, அவர் கூட இருந்த ஒரு யூத் பாஸ்டர் அவர் ஒசூர்ல இருக்கும்போது இயேசுவ ட்ராக்ஸ் கொடுத்ததுக்காக ஒரு முறை அடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு முறையும் அவர் கொண்டு போய் கடைய ஷட்டர் போட்டு உள்ள போட்டு அடி நொறுக்கிட்டாங்க, எப்படி நீ ட்ராக்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி. அதோட அவர் துண்டக்கானும் துணியை காணும்னு ஊழியத்தையும் விட்டுட்டு ஆள் அட்ரஸ் எதுவுமே இல்லாம ஓடி போயிட்டாரு. பயமுறுத்தி இருக்காங்க. அப்ப அந்த பயத்துக்கு பயந்து ஓடி இருக்கிறாங்க. என்னோடு கூட நான் காலேஜ் படிக்கும்போது நாங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு நாங்க எம்ஃபில் ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க விட்டுட்டு வந்த அந்த பிரேயர்ஸ்ல உள்ள பிள்ளைங்க ரெகுலரா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டாஃப், ஒரு லேடி ஸ்டாஃபும் அவங்களும் ஒரு புதுசா ரசிக்கப்பட்ட அனுபவத்தோட அவங்களும் உற்சாகமா அங்க ப்ரேயருக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வந்ததுனால எல்லாருக்கும் அது நோட்டீஸ் ஆயிருச்சு. நோட்டீஸ் ஆக ஆக அவர் ஆர்எஸ்எஸ் ஹெட், அவரு பெங்களூர் ஹெட், அந்த காலேஜோட வைஸ் பிரின்சிபல். என்ன ஆயிட்டு, இவங்கள ரொம்ப டார்கெட் பண்ணி அதுல 10 பிள்ளைங்களை இமீடியட் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த டீச்சர் உடனேயுமே, அந்த மேடம் கனடால பிஹெச்டி பண்ணவங்க, பயோடெக்னாலஜி படிச்சவங்க, கனடால பிஹெச்டி பண்ண ஒரு நல்ல வெல்குட், ரொம்ப நல்ல ஒரு டீச்சர் அவங்க. ஸோ அவங்கள உடனே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்ததுல என்ன ஆச்சுன்னா, அதுல ஹைலைட் என்னன்னா, நானும் என் ஃப்ரெண்டு 2-3 பேரு யார் இதை நடத்துறாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது எங்க 3 பேர் அந்த பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க. அப்ப எங்க 3 பேரையும் கூப்பிட்டு எம்ஃபில் நாங்க மண்டே ஜாயின் பண்ண வேண்டிய எங்களை சாட்டர்டே கூப்பிட்டு எங்களை டிஸ்கண்டினியூ பண்ணுங்கன்னு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. நாங்க டிஸ்கண்டினியூ பண்றோம் நாங்க எழுதி கொடுத்தோம். ஏன்னா இன்னும் நிறைய பேரோட பேர் அவங்க லிஸ்ட்ல மாட்டிக்கிச்சு. பாய்ஸ் பிரேயர்ஸ்ல உள்ளவங்க பேரெல்லாம் மாட்டுச்சு. சரி, வேற யாருக்கும் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது, நம்மளாவது 2 டிகிரி முடிச்சிட்டோம், பாத்துக்கலாம், எங்களுக்கு எம்ஃபில் திருப்பி படிக்கவே முடியாது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த முடிய போற நேரம் வரைக்கும் அப்படியே இழுத்தடிச்சு வெயிட் பண்ணி கடைசியா நாங்க எந்த காலேஜ்லயும் போய் சேர முடியாத மாதிரி கடைசியில கொண்டு போய் எங்களை கழுத்தறுத்து எங்களை நாங்க டிஸ்கண்டினியூ எழுதி வாங்கிட்டு ஒரு 1000 ரூபாய் காசை பிடிச்சிட்டு மீதி காசை கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்க என்ன ஆச்சுன்னா, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுல அந்த 10 பிள்ளைங்கள்ல ஒரு பொண்ணு, அவதான் அப்ப அங்க லீடரா இருந்தா. அந்த பொண்ணு ஆண்டவரை விட்டு தலை தெரிச்சு ஓடுனதுதான் இன்ன வரைக்கும் வரல. எங்களை பார்த்தாலாம் அப்படியே தலை குஞ்சிட்டு ஓடி போயிருவா. ரோட்ல எங்கேயாவது பார்த்தானா பேச மாட்டா, சிரிக்க மாட்டா. அதே காலேஜ்ல பிஎட் படிச்சா, அப்புறம் அங்கேயே ஒர்க் பண்ணா, எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா அவ ஒரு காலத்துல சூசைட் அட்டம் பண்ண பொண்ணு. அவளுக்கு ஆண்டவர் உயிர் பிச்சு போட்டாரு. 4 கிளாஸ் வலையில அரைச்சு குடிச்சு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி, பிசிக்ஸ் எக்ஸாம் 12th நான் ஃபெயில் ஆயிட்டு போறேன் அப்படின்னு பயந்து அரைச்சும் குடிச்சிட்டு கடைசியில இயேசுக்கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிறா, இயேசு என்னை காப்பாத்துங்க. அவளுக்கு ஒண்ணுமே பண்ணல, அது தப்பிச்சுக்கிட்டா. அதுல இருந்து இயேசுவை பிடிச்சுக்கிட்டா அந்த பொண்ணு. நமக்கு உயிரை கொடுத்தாரு, அதுல அவ ஃபெயிலும் ஆகல, அவனால பாசம் ஆயிட்டா. ஆண்டவர் ருசி பார்த்திருக்கிறா. ஆனா காலேஜ்ல மிரட்டினாங்கன்றதுக்காக ஆண்டவரை விட்டு
ஓடுனது தான். அவங்கெல்லாம் லீடர். அவதான் அப்ப லீடரே அந்த குரூப்ல. லீடர் ஓடிட்டா, எப்பயோ ஓடிட்டா. ஆனா நான் அப்போ வந்து எங்க 3 பேரை தூக்கி வெளில போட்டாங்க. ஆனா எங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்குன்னே ஒருத்தன் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணான். எங்கேயுமே படிக்க முடியாதுமா. அந்த வருஷம் வந்து கரஸ்ல பண்ண முடியாது, பார்ட் டைம் பண்ண முடியாது. பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க எம்ஃபில். இப்ப எம்ஃபிலே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் அப்படி பண்ண நேரத்துல இந்த பிரீஸ்ட் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க எங்களுக்கு டிஸ்டன்ஸ்ல படிக்கிறதுக்கும் பட் வந்து ரெகுலர் சர்டிபிகேட்டோட எங்களுக்கு ஓபன் பண்ணதும் அதே காலேஜில் எந்த காலேஜில் தூக்கி போட்டாங்களோ அந்த காலேஜுக்குள்ளேருந்தே ஒரு ப்ரொஃபஸர் எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்கம்மா நீங்க போய் சேருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஐடியா கொடுத்து ஆளா ஓடி போய் நாங்கெல்லாம் சேர்ந்தோம். எங்களோட சீட்டுக்கு பதில் வேற யாரனா வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. 8 எம்ஃபில் சீட்டு. அதுல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேரு, என்னோட இதை தாண்டி இன்னும் 2 பேர், அது 2 பேர். அதுல 2 பேர்ல ஒருத்தி எங்களோட ஃப்ரெண்டு தான், ஒரு பொண்ணு வேற ஒரு பொண்ணு. இதுல நாங்க 3 பேரை எடுத்து 5 பேர் தான் டோட்டலாவே ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த இடம் ஃபில் ஆகும் அப்படின்னு நினைச்சு தூக்கி போட்டாங்க. யாருமே வரல. அந்த இடம் அவங்களுக்கு தான் லாஸ், அவங்களுக்கு தான் ஃபீஸ் போச்சு, அவங்களுக்கு தான் லாஸ். நாங்க வந்து நாங்க ஜாயின் பண்ணோம், பிரீஸ்ட் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி படிச்சோம். இவங்க எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிக்க 2 வருஷம் ஆக்கி இழுத்து விட்டாங்க. நாங்க ஒரே வருஷத்துல முடிச்சோம். அந்த ஒரே வருஷத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிக்கிட்டோம். வாழ்க்கையில பொழைச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு எங்களுக்கு வழியும் கிடைச்சிச்சு. ஆண்டவருக்காக அதை இழந்ததை நான் பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஒருவேளை கும்மி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஆண்டவருக்காக பாக்கியமா தான் கருதணும். பாக்கியமா தான் நாம் கருத அழைக்க. என்னோடு கூட நீ தீங்கு அனுபவின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுல யாருன்னா ஒண்ணு சொல்லிட்டா கூட நமக்கு அப்படியே படப்படப்படான்னு இருக்கு. என்னென்னமோ பேசிடுறோம் எதிர்த்து, இல்ல என்னென்னமோ நம்ம திங்க் பண்ணிடுறோம். சில சின்ன சின்ன தீங்குகள், சின்ன சின்ன தீமைகள், நம்ம சொல்லாததை சொன்னோன்னு சொல்லுவாங்க, இல்ல நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அவங்களுக்காக ஜெபம் மட்டும் பண்ணுங்க போதும், எதுவுமே பண்ண வேண்டாம். உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன்னுடைய சத்துருக்களும் உன்னோடு கூட வந்து சமாதானம் ஆகும்படி அவர் செய்வார். இந்த வசனம் நிறைய முறை என் வாழ்க்கையில வந்து நிறைவேறி இருக்கிறது. நிறைய சூழ்நிலையில எனக்கு விரோதமா இருந்தவங்களுக்காக நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அமைதியா ப்ரேயர் மட்டும் பண்றது உண்டு. ஆட்டோமேட்டிக்கா லைன்ல வருவாங்க, அதோட முன்னாடி இருந்ததோட பல மடங்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்படி ஆண்டவர் நமக்கு செய்வார். அப்ப தீங்கு அனுபவிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு சில தீமை வரும்போது, ஏன் ஆண்டவர் எனக்கு வரணும், நான் போங்க இனிமே நான் ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்கு ஏன் இவ்வளவு அவமானம், அப்பெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. பாருங்க, அது மட்டும் இல்ல, பாடுகளை சகிக்க வேண்டும். பிலிப்பியர் பாடுகளை சகிக்க வேண்டும். நம்ம 2 தீமோத்தேயு 2:11 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:12 வாசிப்போம். 12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். பாருங்க, பாடுகளை கொடுத்தா இவன் மறுதலிச்சுட்டு போயிடுவான்னு சொல்லிதான் யாருக்கு, யோபுக்கு பாடுகளை சாத்தான் கொண்டு வந்தான். இந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் மட்டும் வரலாற்றுல அவ்வளவு பாடுகளை சகித்திருக்கிறார்கள். நீரோ மன்னனுடைய காலத்துல அவங்கள தோலை உரிச்சு அப்படியே கழுமரத்துல தொங்க விட்டு கட்டி வச்சு அதுல தீப்பந்தமா அவன் நடந்து வர வெளிச்சத்துக்கு லைட்டா இவங்களை லேம்பா யூஸ் பண்ணி எரிச்சு விட்டுருக்கிறான். இது தொடர்ந்து நடந்தது அவனுடைய காலகட்டத்துல. அது மாதிரி எத்தனையோ பேர் குடும்பப்படுத்தி இருக்கிறாங்க. எத்தனையோ ராஜாக்கள் அப்படி தேவனுக்கு விரோதமா இழந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர், அது குறிப்பா முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் 2-3 நூற்றாண்டுகள் வரைக்கும் அவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க காலத்துல தானே அற்புதம் நடந்துச்சு, அவங்க காலத்துல தானே அதிசயங்கள் நடந்துச்சு, அவங்க காலத்துல தானே இந்த புதிய ஏற்பாடு உருவானுச்சு, அவங்க காலகட்டத்துல தானே உலகம் கிறிஸ்தவம் வந்து உலகம் முழுவதும் பரவி சென்று இருக்கிறது. மகிமை அன்னைக்கு தானே பார்க்க முடிஞ்சிச்சு, இன்னைக்கு பார்க்க முடியுதா, அன்னைக்கு பார்க்க முடியுதா பாருங்க. அப்ப அந்த பாடுகளுக்கு பின்னாடி ஒரு மகிமை இருக்கிறது.
அப்போ பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம யாரா படுத்துறாங்களா சந்தோஷம்னு சொல்லுங்க. நான் சொல்லிக்கிறேன், எனக்கு நானே சொல்லிக்கிறேன், சந்தோஷம்தான் படணும். இனிமே நம்மள படுத்துறாங்க போட்டு எங்கேயோ, சந்தோஷம். பாடுகளை போல ரொம்ப பாடுகளா இருக்குதா? ஊழியத்துல பாடுகளா இருக்குதா? இல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளா இருக்குதா? எனக்கு கூட இப்ப நம்ம பைபிள் ஸ்டடிக்கு இந்த கவிதா வர முடியாது. அவளுக்கு டைம் இருந்ததுன்னா கரெக்டா லிங்க் அனுப்புன்னு எனக்கு மெசேஜ் போடுவா. சீக்கிரட்டா போட்டு விடணும், சீக்கிரட்டா லைன்ல வருவா. சில நேரம் பாத்தீங்கன்னா என் போன்ல ஓடிட்டு இருக்கும், அவ அங்கிருந்து கேட்டுட்டு இருப்பா, லிங்க்ல இருக்க மாட்டா. ம். அவங்க வீட்டுக்காரர் வந்தானா ஆஃப் பண்ணிடுவா. அவ எப்போ என் கூட ரட்சிக்கப்பட்டு, அவளுக்கும் 18-19 வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டு. அவளுக்கும் கல்யாணம் ஆகி 13-14 வருஷம் ஆகுது. இன்னும் வீட்டுக்கார ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்ல, சர்ச்சுக்கு போகாம ரொம்ப படுத்துவாரு. இப்ப சமீபமா நிறைய பிரச்சனைகள் வரும்போது சொன்ன, நீ தைரியமா போ, நீ எதுக்கு பயப்படுற, நீ சொல்லாம இன்னும் அவரை கல்யாணம் பண்ணிக்கல, நீ சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் இயேசுவை ஏத்திருக்கிறேன், உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டுதான் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இன்னைக்கு சம்மதம் இல்லை, நீ போக கூடாது அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு ரொம்ப படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, எவ்வளவு பாடுகள்லையும் அவ குழந்தைக்கு, ஒரு குழந்தைக்கு கேன்சர் வந்துச்சு, ஒரு குழந்தைக்கு தலையில பிரெயின்ல டியூமர் மாதிரி, டியூமர் இல்லை பட் ஒரு கட்டி வளர்ந்துகிட்டே இருந்துச்சு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பாப்பாக்கு இந்த கொரோனா பீரியட்ல ஃபுல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட் போணுச்சு. எத்தனை வயசு குழந்தைன்றீங்க? 8 வயசு 9 வயசு, 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ அப்பதான் அப்ப அவ. ம். ஆமா, அவ அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்தா. 3rd ஸ்டேஜ் போயிடுச்சு, கண்டுபிடிக்கும் போது 2nd ஸ்டேஜ், ட்ரீட்மெண்ட் போறதுக்குள்ள 3rd ஸ்டேஜ். அதுல பாப்பாவுக்கு கொரோனா வந்திருந்துச்சு. கொரோனா வந்ததுனாலதான் அடையாறுல அந்த இதுல இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க, நீங்க ரெடி பண்ணிட்டு வாங்க. ஆனா கொரோனா ஒண்ணுமே பண்ணல அவங்கள, யாருக்குமே ஒண்ணுமே பண்ணல, ஒரு சிம்டம்ஸ் கூட இல்ல. ஆனா டெஸ்ட்ல பாசிட்டிவ் காமிச்சிச்சு. அவ்வளோ அந்த ட்ரீட்மெண்ட்ல கூட அந்த குழந்தை அவ்வளவு வேதனையில கூட அவர், அந்த குழந்தைங்க 2 பேரும் ரசிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தை சொன்னா, ஏமா உடனே சரியாகணும்னு கேக்குறீங்க, ஆண்டவர் அவருக்கு சித்தமான போய் எனக்கு சரி பண்ணுவாரு, நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க, நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு அவ ஆறுதல் படுத்தினா. சின்ன குழந்தை. ம் அப்போ அதுக்கு தொடர்ந்து பையனுக்கு பாடு, அது தொடர்ந்து இவளுக்கு வயித்துல போய் கல்லு, இந்த பித்தப்பையில கல்லு வச்சுட்டு விடிய விடிய அப்பப்ப நைட்டு 12 மணிக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறா, ரொம்ப வலிக்குதுடி அப்படின்னு, ப்ரே பண்ணுடி. அவங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாக்கா ஏதாவது திட்டுவாரு, ஏதாவது ஏசுவாரு, ரொம்ப மனசை காயப்படுத்துவாரு. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு வீட்டுக்காரர் ரொம்ப சிக்காயிட்டாரு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அவர் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தவருக்கு, அவருக்கு வேலை போய் நல்ல வருமானம் கிடையாது, பணம் எப்படி வருது, எப்படி ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டினாரு அவங்க ஹஸ்பண்ட். ஒரு பெரிய கேஸ் மாட்டி இருந்தா ரொம்ப அவமானமா போயிருக்கும். அதை எப்படியோ செட்டில் பண்ணாங்க, இது பண்ணாங்க, ரொம்ப கஷ்டம். அவர் ஒளிஞ்சு கூட இருந்தாரு கொஞ்ச நாள். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளவு பாடுகளையும் இன்னைக்கும், அன்னைக்கு ஃபோன் பண்றேன், சண்டே ஃபுல்லா இப்ப வேலைக்கு போறா, கால் உடைஞ்சது இவளுக்கு, அதை சொல்ல மறந்துட்டேனே, தொடையோட போயிடுச்சு அவ காலு. அப்படி ஆக்சிடென்ட் ஆகி அப்படி விழுந்ததுதான் தெரியும் அவளுக்கு. அவ செயின் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, கழுத்துல இருந்தது தெரியவே இல்லை, செயின் போனது தெரியல, அவ்வளவு மயக்கமா இருந்திருக்கா, காலு தொடையோட போயிடுச்சு. ஃபுல்லா அவளுக்கு பிளேட் கொடுத்துதான் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட உக்காந்தே தான் இருந்தா. இன்னைக்கு நின்னு டீச்சர் வேலை பாக்குறா. இவ்வளோ பாடுகளின் மத்தியிலும் இப்போ அவ ஒழுங்கா பயப்படாம சர்ச்சுக்கு போறா. ஆஹ் பையனை அவர் இழுத்துட்டு போயிட்டாரு, பையன் நல்லா வந்துட்டு இருந்த பையனை அவர் பக்கம் இழுத்துட்டாரு, நீங்க 2 பேரும் எப்படியோ பொங்கன்னு விட்டுட்டாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் நல்லா சண்டே ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பைபிள் படிச்சிட வேண்டி குறைஞ்சது. எனக்கா இவ போய் பிரசங்கம் பண்ண போறாளா இல்ல, ஏதாவது செய்ய போறாளா இல்ல, ஆனா அந்த பைபிள் அவ அப்படியே ஸ்வீட்டா படிச்சு, அவ பைபிள் எல்லாம் எடுத்து பார்க்கவே முடியாது நம்மளால, அத்தனை இடத்துலயும் கோடு போட்டு வச்சிருப்பா. ஒரு வாரத்தை விடாம கோடு 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 கூடாதான் இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, அவளுக்கு பாட்டே பாட வராது. இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க 2 பேரும் வர்ஷிப் பண்ணா ஆண்டவர் வராம இருக்க மாட்டாரு, வந்து உட்கார்ந்துருவாரு சீட்டு போட்டு. அவ்வளவு அழகா அந்த குழந்தைங்க வர்ஷிப் பண்ணும். இந்த 1 hour நீ பிரேயர் நடத்தினா அந்த குழந்தைங்க நடத்தும். இதுக்கு எதுக்கு சொல்றேன், இவ்வளவு பாடுகளை இவ சகிக்கிறாளே, ஆண்டவர் எவ்வளவு பிரியப்படுவார், எவ்வளவு பிரியப்படு, எவ்வளவு தீங்குகள், எவ்வளவு தீமையை அவ வாழ்க்கையில பார்த்திருக்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம நடத்தின ஆத்மா வீண் போகல, இவ்வளவு உபத்திரவத்துல நிலைத்திருக்கிறாங்களே, இவ்வளவு பாடுகள்ல நிலைத்திருக்கிறாங்களே. அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இல்லை, நமக்கெல்லாம் நிறைய
நம்ம எல்லாம் சொஃபஸ்டிகேட்டடா நிறைய பேர் நம்ம நிறைய நல்லா இருக்கிறோம். நமக்கு வர சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சோர்ந்து போறோம், மறுதளிக்கிறோம். மறுதளிக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நம்ம அநேக நேரம் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம், உண்மை இல்லாதவர்களா இருக்கோம். ஆனா அவர் எப்பயுமே உண்மை உள்ளவரா இருக்காரு நம்ம வாழ்க்கையில. சோ இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம பாடுகளை சகிக்க வேண்டும். பிலிப்பியர் 1:29-30 வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஆமென். ஆமென். அப்போ கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிரேசியஸா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்குமே பாடுகள் வருதான்னா இல்ல, ஒரு சிலர் தான் ரொம்ப பாடுபடுறாங்க. சரீரத்தை பாடுகளோட ஊழியம் செய்யறவங்களை பார்க்கிறோம். பொருளாதாரத்துல எப்ப பார்த்தாலும் பாடுகள் பிரச்சனைகளோட ஊழியம் செய்யறவங்களை பார்க்க முடியுது. அவங்க எத்தனையோ பேருக்கு சர்ச்சே இல்லை, ஆனா சபை கூடி வருது. எவ்வளவு பாடுகள் இருக்கு, எவ்வளவு சொந்தக்காரங்க மத்தியில எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தனைகள். என்னெல்லாம் நிறைய பேர் நிந்திச்சிருக்கிறாங்க. என்ன நீங்க படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போக மாட்டீங்களா, நீங்க இது பண்ண மாட்டீங்களா? அது எனக்கு என்னோட சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணும் எங்க ஃபேமிலியில. அப்போல எனக்கு கஷ்டமா இருக்கும். என்னோட சின்ன பிள்ளைங்கன்னா எப்படி சொல்றது, 10-15 வயசு சின்னதெல்லாம் இருக்கும் எங்க அத்தை பிள்ளைங்க எல்லாம். அதுங்க எனக்கு அட்வைஸ் பண்ணும். அவங்களால நம்ம போற வழியை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவற்றின் நிதானத்தை அறிகிறான். மத்தவனால நம்மள நிதானிச்சு அவங்களால அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அறியாம சொல்றாங்க. சோ அப்ப அதெல்லாம் நம்ம யாராவது நம்மள சொல்றதெல்லாம் குறிச்சு இது பண்ணாம, பாடுபடுவது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னா பாருங்க, அது நமக்கு கிஃப்ட் மாதிரிதான். அது நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்பட்டதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. நான் அடிக்கடி பவுலெல்லாம் யோசிப்பேன், என்னால 4 பேரை நடத்த முடியல, இந்த மனுஷன் எப்படி இவ்வளவு ஊழியம் பார்த்திருப்பாரு. நான் உங்களால கொஞ்சமா அன்பு கூறப்பட்டேன். பவுல யாரும் மதிக்கவே இல்லை, இன்னைக்கு உலகமே கொண்டாடுது. ஆனா அவர் இருந்த காலகட்டத்துல அவரை அவரை திண்டாட விட்டுருக்காங்க, ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, ரொம்ப அவரை அதிகமா அடிச்சதும் அவரை விரட்டி விட்டதும் அவரை அவமானப்படுத்தினதும் யூதர்கள் தான். புறஜாதிகள் ரொம்ப ஈஸியா ஏற்றுக்கிட்டாங்க, அவருடைய சொந்த ஜனங்களாலதான் அவங்க காயப்பட்டிருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பாடுகள். அப்ப நமக்கு இந்த பாடுகள் உண்டு. இப்படிப்பட்ட போராட்டம் எல்லாம் நம்ம சின்ன போராட்டத்துக்கு சொந்து போயிடுறோம். அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். இன்னும் இந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் போய் பார்க்கவே இல்லை. அப்போ பாடுகளை சகிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும், தீமையை சகிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும், மரித்து கிறிஸ்துவோடு கூட நாம் மரிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதை நம்ம சீக்கிரமா நான் சொல்லிடுறேன். 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க துன்பப்படுவார்கள். அந்த துன்பம் எப்படிப்பட்ட துன்பமா இருக்கலாம்? குறைவுகள்ல தான் ஊழியம் செஞ்சாங்க. பேப்பர் தொடச்சு போடுறீங்களே, பேப்பர் குப்பை, அப்படிதான் நாங்க இருக்கோம்னு பவுல் சொன்னாரு. தொடச்சு போட அழுக்கான கந்த மாதிரி எங்களை பாக்குறாங்கன்னு சொன்னாரு. குப்பை மாதிரி போட அவங்களுக்குள்ள பஞ்சம், பசி, பட்டினி. அப்போ இவர் பவுல் எல்லாத்தையும் போய் காணிக்க வாங்கி கொண்டு போய் இந்த ஊழியம் செய்யற மக்களுக்கு, எருசலேம்ல உள்ள தேவ ஜனங்களுக்கு பஞ்சத்துல அடிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு செல்வ செழிப்பு வந்ததா? கானான் தேசத்துலதான் இருந்தாங்க, ஆனா அதெல்லாம் அனுபவிக்க முடியல. ரொம்ப பாடுபட்டது. முதல் செஞ்சுரியில சபை ரொம்ப உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்டது.
ஆனா அவர்கள்தான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட முதல் சந்ததி. பாருங்க, அப்போ அவருடைய கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதாவது துன்பத்தை தேடிட்டு போங்கன்னு சொல்ல வரல, துன்பமே வாவான்னு கூப்பிடுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஆனா துன்பம் வரும்போது நம்ம துவண்டு போகாமல் இருக்க வேண்டும். இந்த பாடுகள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வர்றதுதான் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம இந்த இதோட கூட நம்ம முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மரிக்க வேண்டும், பாடுகளை சகிக்க வேண்டும், தீமையை சகிக்க வேண்டும், துன்பப்பட வேண்டும். இதை யாரும் சொல்லி கொடுப்பாங்களா நமக்கு? இதெல்லாம் பிரசங்கம் பண்ண ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இதெல்லாம் சரியா பிரசங்கம் பண்ணாதான் சரியான விசுவாசிகள் சரியான சீடர்கள் உருவாவாங்க. அவங்களாலதான் இன்னும் 4 சரியான சீடர்களை உருவாக்க முடியும். அறகுறையா இதெல்லாம் சொல்லி கொடுத்தாக்கா அறகுறையான ஒரு கூட்டத்தை தான் உருவாக்க முடியும். ஆண்டவருக்காக போய் சேனையில நிற்கக்கூடிய ஒரு சோல்ஜர்ஸை உருவாக்க முடியாது. வேடிக்கையாளர்களையும் பார்வையாளர்களையும் தான் உருவாக்க முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தா கஷ்டங்கள் வந்தா ஆண்டவர் பாதத்துல போய் அழலாம். அதுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அவர் எல்லாம் பனி போல மழை போல வரதையும் அப்படியே துன்பத்திலே நம்ம தோண்டு போக விட மாட்டாரு. உடனே மாத்திருவாரு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஒரு நாள் தான், அல்லது ஒரு சில பெரிய பெரிய துன்பங்களை கூட சகிக்க ஆண்டவர் பலன் கொடுக்கிறாரு. பாருங்க, அவர் மாதிரி அதை கொடுக்கவே முடியாது. இப்ப கடந்த வாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் கிட்னி ஃபெயிலியர்ல அந்த சகோதரர் மரிச்சு போயிட்டாரு. நாங்க நினைச்சோம், எப்படா இந்த சிஸ்டர் தாங்க போறாங்க, நம்ம எப்படா அவங்கள ஆறுதல் படுத்துறது. எங்களுக்கு அவர் மரிக்க போறாருங்கிறத தாண்டி அதைவே நாங்க விரும்பவே இல்லை. ரொம்ப அன்பான ஒரு சகோதரர், அவர் மரிக்கிறதையும் நாங்க விரும்பல. ஆனா 2 சின்ன குழந்தைங்க, என் பையன் வயனோட சின்ன பாப்பா, 5வது 6வது பாப்பா படிக்குது. அவங்க பையன் வந்து காலேஜ் முடிச்சிருக்கான். அந்த சகோதரியும் பிரெட் வின்னர், அவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறவர். அவங்க வந்து படிச்சவங்க தான், ஆனா வேலை பார்க்கல. இன்ன வரைக்கும் கூட அவங்க வேலை பார்க்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட 18 லட்சம் அவங்க டயாலிசிஸ்க்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டா அவருக்கு கிட்னி கிடைக்க போற நேரத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படி இப்படியே ஒரு பாட்டா அடி வாங்கி கிட்னி கிடைச்ச ஆபரேஷன் ஆகி நல்லா வர போறாருன்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் அவர் மரணத்துக்குள்ள போகவே கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரொம்ப பாடுகள் அனுபவித்தாரு. கடந்த கிறிஸ்துமஸோட தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல. நாங்க அங்க எப்படா இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்த போறோம்னு நினைச்சோம். ஆனா உண்மையிலே என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு போன் பண்ணல, அந்த சிஸ்டருக்கு கொஞ்ச நாள் போட்டும் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. அது மட்டும், நான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு சிஸ்டர், நான் ஃபீல் பண்றேன், அவங்க என்ன ஆறுதல் படுத்தினாங்க. அப்படி தலைகீழ நடந்து போச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பாடுகளை சகிக்க தேவன் அவங்களுக்கு எவ்வளவு பலன் கொடுத்திருக்கிறாரு. அவங்க எல்லாம் அவங்க சொந்தக்காரங்களே சொல்றாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க அப்பா வேலையை அவங்க பையனுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. இப்ப அவன் அந்த வேலைக்கு போறான். அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவங்க கொஞ்சம் கிண்டலா சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல விடுங்க, அவங்க அழுதுட்டே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க வந்து தைரியமா இருக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சகலவிதமான ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவன், ஒருவரும் ஆற்ற முடியாத காரியங்களை ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவன். இந்த துன்பங்கள், இந்த சின்ன சின்ன விஷயம், குடும்பத்துக்குள்ள வர சின்ன சின்ன சண்டை தகராறுகள், அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள மனக்கசப்புகள், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பால நான் நிறைய காயப்பட்டிருப்பேன். அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப்பால காயப்பட்டிருப்பேன், இல்லை வீட்டுல ஒரு சிலரால காயப்பட்டிருப்பேன், உறவினர்கள் ஒரு சிலரால. அவ்வளவுதான் நம்ம சர்க்கிள். ஊழியத்துல நிறைய இப்ப ஊழியம் ஆரம்பிச்ச பிறகுதான் பாடுகள்னா என்னன்னு எனக்கு கொஞ்சமாவது தெரியுது. இவங்கெல்லாம் இந்த ஊழியக்காரங்கெல்லாம் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்கன்னு அதுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம சூழ்ந்து போகாதபடிக்கு இதெல்லாவற்றையும் மகிமையாக கருத தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். 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 ஜெபம் பண்ணிடலாம். ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க சிஸ்டர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மோடு கூட பாடுபடவும் அப்பா அதை சகிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய பாடுகள்ல பங்குள்ளவர்களாக எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரே. உம்முடைய சிலுவைக்குள் அப்பா நாங்கள் அறையப்பட, உம்முடைய சிலுவையிலே நாங்கள் அறையப்படுவதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்
அப்பா சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன வார்த்தைகள், இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை நான் சோர்ந்து போயிருக்கிறேன் சுவாமி. அப்பா அதெல்லாம் எனக்கு மன்னிங்க ராஜா. எத்தனையோ சூழ்நிலை மறுதளித்து இருக்கிறேன்ப்பா, அதெல்லாம் கூட எனக்கு மன்னிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்க எந்த சூழ்நிலையிலும் அப்பா உம்முடைய பாடுகளை நாங்கள் குறைவாய் எண்ணாமல், அற்பமாய் எண்ணாமல், சொற்பமாய் எண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்ளவும், அப்பா எல்லாருக்கும் முன்பதாக உம்மை மகிமைப்படுத்தவும், எந்த சூழ்நிலையிலும் உம்மை மகிமைப்படுத்தவும் அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த சிலுவை தியானத்தை தியானிக்கிறதான இந்த நாட்கள்ல அப்பா எங்களோடு கூட நாங்க இன்னைக்கு உங்க இந்த சில நேரங்கள், சில மணித்துளிகள் உங்களுடைய பாடுகளை உணர்ந்து கொள்வதற்கும், அப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அப்பா நீங்க அதிகமாக நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய பொக்கிஷங்களை உணர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்தபடினாலே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனே நீர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Amen. Thank you all for joining today. God bless you.